5 elements theory. 5 elements theory cycle சுற்று. அது பஞ்சபூத சுற்று இருக்கு. எனர்ஜி சக்தி சுற்று தான் அது. அது எந்த மாதிரி ஒரு இடத்துல மாறுபடுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஒண்ணுக்கு ஒண்ணு கடத்தப்படுதுங்கிறது சக்தியை படுத்தப்படுது. இதுதான் அதை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். அந்த சைக்கிள் 5 சைக்கிள் சொன்னேன், 5 சுற்றுகள். அதுல ஆக்கச்சுற்று அண்ட் எதிர்மறை சுற்று 2 மட்டும் பார்த்தோம். கிரியேஷன் சைக்கிள் அண்ட் ஆன்டி கிரியேஷன் சைக்கிளை பார்த்தோம். இப்போ மற்ற சைக்கிள்ல பார்க்கலாம். 3 சைக்கிள்ஸ் இருக்கு. 3 சுற்று என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தியரிஸ் ஆஃப் கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்கு? 5 எலிமெண்ட் தியரி, yin yang தியரி, ஜாங்ஃபு தியரி, அதாவது சாலிட் அண்ட் ஹாலோ ஆர்கன், கெட்டியான உறுப்பும் திட உறுப்பும். ஜிங்லியோ தியரி, மெரிடியன் தியரி, சேனல் தியரின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆர்கன் கிளாக் தியரி. இந்த சைனீஸ் கடிகார தத்துவம். இது பத்தி நம்ம பார்க்கலாம். அது ஏற்கனவே விரிவா பார்க்கலாம். இப்போ நம்ம சைக்கிள்ஸ் ஆஃப் அக்யூபஞ்சர் தான், எலிமெண்ட் தியரி தான் பார்க்கணும். இந்தியன் அண்ட் சைனீஸ் கான்செப்ட் பத்தி முதலே பார்த்தோம். பிருத்திவி ஜல், அக்னி, வாயு, ஆகாஷ் சான்ஸ்கிரிட்ல சொல்லக்கூடியது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது நம்மளுடைய தத்துவம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் தத்துவம் அதே மாதிரி தான். எர்த்து, வாட்டர், ஃபயர், விண்ட், ஸ்பேஸ்ன்னு இருக்கு. சைனீஸ் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. எர்த்து, வாட்டர், ஃபயர் எல்லாம் அதே தான். மெட்டல், விண்டுக்கு உலோகமும் மெட்டலும், ஸ்பேஸுக்கு மரபுன்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ ஊசிங்னா என்னங்கிறத பார்த்தோம். 5 எலிமெண்ட்ஸ் தான் ஊசிங்கிறது. அதே தான். wood creates fire, fire creates earth creates metal, metal creates water. These are the 5 elements. இப்போ important cycles of the 5 element theory ல பார்க்கலாம். ஏற்கனவே 2 சைக்கிள் பார்த்தோம், பாக்கி 3 சைக்கிள் இப்போ பார்க்கலாம். Already we saw generation cycle or creation cycle or Schenck cycle பார்த்தோம். இப்போ அதே மாதிரி அதுலயே ஆன்டி ஜெனரேஷன் அண்ட் ஆன்டி கிரியேஷன் ஆர் ஆன்டி ஷெங்க் சைக்கிள் பார்த்துட்டோம். Wood is the mother of the fire, fire is the mother of the earth, earth is the mother of the metal, metal is the mother of the water, water is the mother of the wood. இதுதான் நம்ம Schenck cycle and generation cycle பார்த்தோம். This is generation or creation cycle. Wood, fire, earth, metal, water. உற்பத்தி சுற்று இல்லைன்னா ஆக்க சுற்று, ஜெனரேஷன் சைக்கிள் அது கிரியேஷன் சைக்கிள் சொல்லுவோம். சைனீஸ் நேம் ஷெங் சைக்கிள். இது எதிர்மறை சுற்று. Energy flows from wood to water, water to metal, metal to earth, earth. நம்ம 3வது சைக்கிளான கண்ட்ரோல் சைக்கிளை பத்தி பார்க்க போறோம். அந்த கண்ட்ரோல் சைக்கிள்ல சிலது நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய நல்லா தெரியும். இப்ப அதுல என்ன பொருள்னா, நாங்கிறது இந்த பஞ்சபூதங்கள்ல 5 எலிமெண்ட்ஸ்ல நா அப்படின்ற சொல் ஓம் நால எர்த்துங்கிறது தான் அதோட பொருள் மீனிங் எர்த்துக்கு நிலத்துக்கானது தான் நா. அடுத்தது நீர், நீருங்கிறது நாம வாட்டர். அடுத்தது சி நெருப்பு, ஃபயர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் இப்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கண்ட்ரோலிங் சைக்கிளை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். இப்போ ஓம் நம சிவாயில இருக்கிற நான் எர்த்து, மா வாட்டர், ஃபயர் சி, அடுத்து வா காற்று, நமக்கு காற்று, அவங்களுக்கு மெட்டல், சைனீஸ்க்கு.
இப்ப யா வந்து கரெக்டா ஆகாயம் நம்ம சொல்றோம், அவங்க வந்து வுட்ன்னு சொல்றாங்க, மரம் சொல்றாங்க. இப்போ ஓம் நம சிவாயங்கிறது இதுதான் அதோட தத்துவமே. இதை கண்ட்ரோல் சைக்கிள்ல நம்ம எப்படி பார்க்கணும், ஒண்ணு எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பஞ்சபூதங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு கண்ட்ரோல் பண்றதுனாலதான் அது வந்து நம்ம வந்து இயற்கை வந்து நல்லபடியா இயற்கையில எல்லா செயல்பாடுகளும் நல்லா நடக்குது. இந்த சக்தி சூழல் சுற்று இருக்கு இல்லையா, எல்லா சக்தி சுற்றுலையும் இந்த கண்ட்ரோல் சுற்று, கட்டுப்பாட்டு சுற்று ரொம்ப ரொம்ப முக்கியமான சுற்று. அது வந்து நோயை வந்து டயக்னோஸ் பண்றதுக்கும் அதே சமயத்துல குணப்படுத்துறதுக்கும் அருமையான ஒரு முறை. அப்ப பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்க, இப்ப வந்து தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கு, நிலம் தீ நீர் வழி, வழின்றது காற்று, விசும்போடு ஐந்து. அப்ப விசும்புங்கிறது ஆகாயம், ஐந்தும் கலந்த மயக்க உலகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்க உலகம். அப்ப வந்து பிரபஞ்சமே வந்து இந்த 5 சக்திகளே பஞ்சபூதங்களால் தான் ஆனது. ஏற்கனவே நம்ம அதை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்திருக்கோம். இது வந்து நம்மளுடைய இந்துத்துவத்துல ஓம் நம சிவாயத்துக்கான இது ஒரு ஒரு வந்து பொருள் இதுதான். இப்ப அந்த கண்ட்ரோல் சைக்கிள் பாக்குறதுக்கு முன்னால நம்ம இப்ப பார்த்தோம், நான் மண்ணு, நமா நீர், சி நெருப்பு, வா காற்று, யா ஆகாயம்ங்கிறத பார்த்துட்டோம். இப்ப இந்த கண்ட்ரோல் சைக்கிள் என்ன, கட்டுப்பாட்டு சுற்று அப்படிங்கிறது என்ன? கண்ட்ரோல் சைக்கிள், அதுக்கு இன்னொரு பேர் வந்து கோ சைக்கிள், அதுக்கு இன்னொரு பேர் வந்து சப்ஜிகேஷன் சைக்கிள் சொல்லுவாங்க. அப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் சைக்கிள் அதோடது வந்து இதுதான். வுட் ஃபயரு, அப்ப ஏற்கனவே சொல்லிருக்கேன், வுட் வந்து கண்ட்ரோல்ஸ் த எர்த், எர்த் கண்ட்ரோல்ஸ் த வாட்டர், வாட்டர் கண்ட்ரோல்ஸ் த ஃபயர், ஃபயர் கண்ட்ரோல்ஸ் த மெட்டல். அப்புறம் இந்த மாதிரி அகெயின் மெட்டல் கண்ட்ரோல்ஸ் த வுட். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வருது. இதை வந்து விரிவா பார்க்கலாம். கோ சைக்கிள் ஆர் கண்ட்ரோல் சைக்கிள், இதுக்கு இன்னொரு பேர் வந்து சப்ஜுகேஷன் சைக்கிள். இது எப்படி எப்படி பண்ணுது பாருங்க. கரெக்டா வந்து நம்ம வுட் வந்து எர்த்தை கண்ட்ரோல் பண்ணுது, எர்த் வந்து வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுது, வாட்டர் வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுது, ஃபயர் வந்து மெட்டல் கண்ட்ரோல் பண்ணுது, மெட்டல் வந்து டர்ன் வந்து வுட்டை கண்ட்ரோல். திஸ் இஸ் த சைக்கிள் கண்ட்ரோல். co-cycle or controlling sequence or grandmother child. அதாவது இப்போ எப்படி மதர் சன் மதர் சன் பார்த்தோமோ ஜெனரேஷன் சைக்கிள், அதே மாதிரி கண்ட்ரோலிங் சீக்வன்ஸ் வந்து கிராண்ட் மதர் அண்ட் சைல்டு சீக்வன்ஸா இருக்குது. இது வந்து ஒரு கிராண்ட் மதர் வந்து ஒரு இது வந்து கிராண்ட் சைல்டை வந்து பேரனை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான். இது கண்ட்ரோல் பண்றதை விட செக் பண்றது, ரெகுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு பொருள் ஆகும். இது நம்ம வந்து அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஒண்ணு கட்டுப்படுத்துது, கட்டுப்பாட்டு சுற்று தான் இதுக்கு பேரு. முதல் பார்த்தது ஆக்கச்சுற்று, உற்பத்தி சுற்று, அதுக்கு அடுத்தது எதிர்மறை சுற்று, இதுக்கு அடுத்தது வந்து இப்ப வந்து நம்ம சொல்றது கட்டுப்பாட்டு சுற்று. இந்த 3வது சுற்றுல என்ன நடக்குதுன்னா டயக்னோசிஸ் பர்பஸுக்கும் இதுக்கும் ரொம்ப உதவும். வுட் வந்து இப்ப கண்ட்ரோல் பண்ணுது, எர்த்தை கண்ட்ரோல் பண்ண அந்த தானே ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல இருந்து பார்த்தோம். வுட் எர்த்தை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, வுட் கண்ட்ரோல் எர்த் அஸ் ட்ரீ பெனிட்ரேட்ஸ் இன்டு தி எர்த். இப்போ வந்து மண்ணு வந்து ரொம்ப தளர்ந்து போய் லேண்ட்ஸ்லைட்லாம் ஆகாம வுட்டு போய் வுட்டோடைய மரத்தோடைய வேர்கள்லாம் போய் பெனிட்ரேட் பண்ணி எர்த்தை வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்குது. அதை ரெகுலேட் பண்ற மாதிரி தான். இதே மாதிரி நோய்வாய்ப்படும் போது நமக்கு வந்து இந்த உறுப்புகள் போய் அதோட செயல்பாடுனால இப்போ எர்த்தோட ஹெல்த் எலிமெண்ட்ல இருக்கிற உறுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டமக்கு ஸ்பிளீன் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து லிவரும் கால் பிளாடர் இருக்கும். இது வந்து கட்டுப்படுத்துற மாதிரி தான் அதை நம்ம பொருள்படணும். நம்ம வந்து சிகிச்சை பண்ணும்போது அதுக்கு வந்து ரொம்ப வேணுங்கிற இதை வந்து நிச்சயமா அந்த விளக்கங்கள்ல கிடைக்கும். எர்த் அப்போ டர்ன் வந்து எர்த் வுட் வந்து கண்ட்ரோல் பண்ணுச்சு, எர்த் வந்து கண்ட்ரோல்ஸ் வாட்டர். எர்த் அப்சர்வ்ஸ் த வாட்டர். இப்போ வந்து அதிகமா ஒரு தண்ணி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், மண்ணை தூக்கி போடுவோம், மணல் தூக்கி போடுவோம், அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணுறது. அதே மாதிரிதான் நமக்கு வந்து இந்த எர்த் வந்து பல விதங்கள்லையும் எர்த் எலிமெண்ட் வந்து கண்ட்ரோல்ஸ் த வாட்டர். நோயா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு அதை அப்சர்வ் பண்ணக்கூடியது கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். அதிகமான தண்ணி இருந்தா அது பாழாயிரும் இல்லையா, நம்ம உடம்பா இருக்கட்டும் நிலமா இருக்கட்டும், அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு எர்த் வேணும், அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வாட்டர் இருக்கு, வாட்டர் வந்து கண்ட்ரோல்ஸ் ஃபயர், எக்ஸ்டிங்யூஷர்ஸ் ஃபயர். அதிகமா தீ எரிஞ்சதுன்னா என்ன ஆகும்,
ரொம்ப ரொம்ப தீர்ந்து தான் கிடைக்கும் விளையும். அந்த தீர்ந்து விளையாம பார்க்கறதுக்கு இந்த வாட்டர் வந்து கண்ட்ரோல்ஸ் ஃபயர். அடுத்த கண்ட்ரோல் வந்து ஃபயர் போய் மெட்டலை கண்ட்ரோல் உருக்குது. என்ன பண்ணுது? மெட்டலை ஃபயர் கண்ட்ரோல்ஸ் மெட்டல் ஆர் ஏர். ஃபயர் மெல்ஸ் மெட்டல் அண்ட் எக்ஸ்பாண்ட்ஸ் த ஏர். எகெயின் ஏர் கண்ட்ரோல்ஸ் த wood. wood-ஐ கட் பண்ணி அளவுக்கு மீறி வளராம கட் பண்ணி பார்த்துக்குது. ஸோ மெட்டல் கண்ட்ரோல்ஸ் wood. Fire controls metal and metal controls the wood. இந்த கண்ட்ரோல் சைக்கிள் டயக்னோசிஸ் டிசீஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். ஏன்னா கண்ட்ரோல் சைக்கிள் பார்த்தோம், இப்போ பொதுவாக வந்து கிரியேட்டிங் சைக்கிளில் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ கண்ட்ரோல் சைக்கிளில் நமக்கு எப்படி ஹியர் வி ஹேவ் அ கிராண்ட் மதர் கிராண்ட் சன் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்னேன். கண்ட்ரோல் எலிமெண்ட் இஸ் a grandmother and controlled element is a grandson. If certain organ gains excess power and control other organ, a state of disease may occur in the body or mind. ஒரு ஆர்கன்ல வந்து சர்டன் ஆர்கன்ல இப்போ எலிமெண்ட் இருக்கு, ரெண்டு ஆர்கன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த ரெண்டு ஆர்கன்ல ஏதாவது ஒரு ஆர்கன்ல வந்து எக்ஸஸ் எனர்ஜி இருந்ததுன்னா இப்போ வந்து இது அதர் ஆர்கனை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு டிசீஸ் வந்துடும், அது இல்லை பாடி ஆர் மைண்டு. ஸோ டு கியூர் த டிசீஸ் த கண்ட்ரோல் சைக்கிள் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ இந்த கண்ட்ரோல் சைக்கிளில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இட் வில் ஹெல்ப் டு கியூர் த டிசீஸ். அதுதான் நோயை குணமாக்கிறதுக்கு அருமையானது. ஸோ டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப அருமையான சைக்கிள். கிரியேஷன் சைக்கிள் இஸ் a slow and continuous process. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கணும். பட் சப்ஜுகேஷன் ஆர் கண்ட்ரோல் சைக்கிள் வந்து இது சப்ஜுகேஷன் சைக்கிள்னு அனதர் நேம் ஃபார் கண்ட்ரோல் சைக்கிள் இஸ் ஆல்வேஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்லி ஆக்டிங் ப்ராசஸ். ஸோ இப்போ சப்ஜுகேஷன் சைக்கிள்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரோல் சைக்கிள் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இஃப் எனி ஒன் ஆஃப் த எலிமெண்ட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் பவர் இட் வில் டெஸ்ட்ராய் அதர் எலிமெண்ட் ஈஸிலி. நிச்சயமா அது ஒரு இது ரொம்ப எக்கச்சக்கமான ஒரு எனர்ஜி இருந்ததுன்னா அடுத்த எலிமெண்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ கண்ட்ரோல் டு கண்ட்ரோல் த எலிமெண்ட் இஸ் கண்ட்ரோல் சைக்கிள் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு ட்ரீட்டிங் த டிசீஸ் அஸ் வி வாண்ட் டு டெஸ்ட்ராய் த டிசீஸ் அண்ட் கிரியேட் குட் ஹெல்த். ஸோ நம்ம நான் சொன்னப்போ கியூர் பண்ணுறதுக்கும் டயக்னோஸ் பண்ணுறதுக்கும். Now we are going to see both the strength cycle or creation cycle and control cycle of core cycle. That is otherwise called subjugation cycle. So wood controls earth, earth controls water, water controls fire, fire controls the metal, metal controls the wood. This is the sequence. Again wood goes to the earth. This is the control or strength, this core cycle, otherwise called core cycle in Chinese. Fourth one is destructive or overacting sequence, Sheng cycle. It is called otherwise in Chinese name. In Chinese, it is the same as core cycle. இப்போ core cycle எப்படி பார்த்தோம்? core cycle வந்து control cycle பார்த்தோம். அதுவே வந்து ஓவரா கண்ட்ரோல் பண்ணா என்ன ஆகும்? Suppose it over controls and it will destroy the other, causing controlled element to become deficient. This happens when balance breaks down and the element becomes excessive in relation to other. For example, an excessive wood, அதிகமான wood energy இருந்ததுன்னா will over control the earth, causing the earth வந்து to become deficient. wood energy அளவா கண்ட்ரோலா இருந்தால் தான் அந்த earth ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இது வந்து எக்ஸஸா wood எக்ஸஸா போயிடுச்சுன்னா எர்த்தோடைய குவாலிட்டி will be very, energy will be very deficient. Overacting cycle nothing but the this core cycle ஓட எக்ஸஸ் தான். பார்த்தீங்கன்னா அதே ஃபார்ம் இதுதான் வரும், சேம் கண்ட்ரோலிங் சைக்கிள் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒன்று நமக்கு வந்து ஓவரா ஆக்ட் பண்ண ஓவரா கண்ட்ரோல் பண்ண இது ஸ்பாயில் த அதர் எலிமெண்ட்டோட எனர்ஜி வந்து டெஃபிஷியன்ட் பண்ணிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதுதான் wood கண்ட்ரோல்ஸ்னா ஓவரை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா எர்த்தில் நிறைய
வுட்டோட இது இருக்கும். அப்போ வந்து இது எர்த்தோட எனர்ஜி வந்து டெஃபிஷியண்டாக இருக்கும். அதே மாதிரி எர்த் அதிகமாக இருந்து வாட்டரை போட்டு மூடிடுச்சுன்னா என்ன ஆகும்? இஃப் there won't be any water at all, it will become a desert. இல்லையா? தண்ணி இல்லாமல் போயிடும். அதே மாதிரி this fire வந்து ரொம்ப extinguish பண்ணிடுச்சுன்னா the water will போச்சு, it will there will be no fire at all. For energy, fire energy won't be there. அது மாதிரி தான் இதே மாதிரி fire will melt மெட்டலை வந்து அதிகமாக உருக்கிடுச்சுன்னா we can't do anything. So again metal will cut off all the wood, means what will happen? There won't be any wood. இதுதான் destructive cycle. Overacting அப்படின்னு பண்ணும்போது இது destructive cycles, Sheng cycle சொல்லிட்டு Chinese name அது. This will be very very important cycle also. நோய் காரணங்கள்லாம் இதனால தான் வருது. Anti-core cycle or insulting sequence. இது நத்திங் பட் த கோ சைக்கிளோட எதிர்மறை சுற்றுன்னு சொல்லலாம். கண்ட்ரோல் சைக்கிள்னு அதை வந்து அதை திரும்ப வந்து எதை வந்து கண்ட்ரோல் பண்ணுதோ அதுவே வந்து இதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த எலிமெண்ட்டை. கோ சைக்கிள் கண்ட்ரோலிங் சீக்வன்ஸ் இது இன்ட்ரெஸ்ட் இது வந்து திஸ் இஸ் கால் இன்சல்டிங் சீக்வன்ஸ். த எலிமெண்ட் தட் ஷுட் பி கண்ட்ரோல் பிகம்ஸ் பேலன்ஸ், இம்பேலன்ஸ் அண்ட் எக்ஸசிவ், கண்ட்ரோல்ஸ் எலிமெண்ட்ஸ் தட் நார்மலி கண்ட்ரோல்ஸ் இட். இது வந்து ரொம்ப கண்ட்ரோல் திருப்பி வந்து இது கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்னா திஸ் அகெயின் இட் become very excessive and imbalance item. For example, instead of metal controlling wood, wood becomes excessive. It can insult metal, causing it become imbalanced. For உதாரணத்துக்கு இன்னொன்று எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, சப்போஸ் வாட்டர் போய் இப்போ எர்த் கண்ட்ரோல்ஸ் வாட்டர், அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு முதல்ல ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலுங்கிறது திஸ் வில் பி கிவிங் த பேலன்ஸ். ஒரு வாட்டர் அதிகமாக இருந்தால் எர்த்தை போட்டோம்னா மண்ணை போட்டோம்னா மூடினோம்னா அது மாறிடும். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும், வாட்டர் ரொம்ப அதிகமாக போக விடாமல். சப்போஸ் இன்கேஸ் வந்து ஓவர் ஆக்டிங்கிறப்போ ஓவராக எர்த்து போய் வாட்டரை மூடிச்சுன்னா இட் வில் பிகம் எ டெசர்ட், தண்ணியே இல்லாமல் போயிடும். இதுவே வந்து வாட்டர் வந்து எகெயின் இட் கண்ட்ரோல்ஸ் ஓவர் ஆன்டி கண்ட்ரோல்ஸ் த வாட்டர். அது எர்த்துனா வாட்டர் போய் நிறைய வந்து கடைசியில் 2015 வந்த ஃப்ளட்டு மாதிரி எர்த்தை பூரா மூடிடும். திஸ் இஸ் கால்ட் ஆன்டிகோர் சைக்கிள் ஆர் இன்சல்டிங் சைக்கிள். This is like a child rebelling and insulting and trying to discipline his father. அதுவே வந்து அவங்க grandfather grandson ரிலேஷன் தான் கண்ட்ரோல் சைக்கிள். இருந்தால் கூட திரும்பி வந்து அதுவே வந்து நான் செய்ய மாட்டேன், நான் ஐ வில் இன்சல்ட் யூன்ற மாதிரி இந்த மாதிரி எகெயின்ஸ்ட் தட் கண்ட்ரோலருக்கு ஆக்ட் பண்ணாலே அதுதான் தட் இஸ் கால் ஆன்டிகோர் சைக்கிள். ஆன்டி கண்ட்ரோல் சைக்கிள் ஒரு ஆன்டி சப்ஜுகேஷன் சைக்கிள் ஒரு இன்சல்டிங் சைக்கிள், அது பேர் இத்தனை பேர் இருக்கு. திஸ் இஸ் ஆப்போசிட் டு சப்ஜுகேஷன் ஆர் கண்ட்ரோலிங் சைக்கிள். It happens when there is a continuous control over control of the element subjugated and controlled element get agitated and has gained the enough strength to resist. Whenever you will be controlled, when again you will show some aggravation or agitation to that controller. இல்லையா? அந்த மாதிரி இது வந்து if the element is always subjugated means suppressed. Meaning of that subjugation is suppressed. That happens means the element என்ன பண்ணும், automatically it will get agitated and then it will say that I will insult you, I won't accept you. Again it attacks the controller. That is called anti-control. It is like a revolution of good. For example, when there is no much of control of grandmother and grandson, he rebels or protests against the grandmother. இந்த மாதிரி தான் நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் நிறைய எனர்ஜி இருந்துட்டு போய் it will attack again it control goes backward and insult the grandmother. அங்கே எர்த்த பூராமே மூடிட்டு there will be a lot of water inside. அப்போ நிறைய தண்ணி இருக்கும். இது இன்சல்டிங் சைக்கிள். இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், எர்த்தை கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கு பதிலாக இப்போ வந்து எர்த்து வந்து வுட்டை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி ஃபயர் வந்து மெட்டலை கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ வந்து மெட்டல் வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுது. வாட்டர் வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கு பதிலாக ஃபயர் வந்து வாட்டரை கண்ட்ரோல் பண்ணும்.
again metal வந்து wood control பண்றதுக்கு பதிலா wood வந்து metal control பண்ணும். Again water will control the earth. This is the insulting cycle. Again I am telling you, this one will be first, this wood will be controlling the earth, the earth will control the wood. This is the insulting cycle. Same way metal will insult the wood. Wood will insult the metal. அப்புறம் அதே மாதிரி எர்த்தை வந்து வாட்டர் வில் கண்ட்ரோல், ஐ மீன் தட் வாண்ட் இன்சல்ட் பண்ணும். ஃபயர் மெட்டல் வந்து ஃபயரை வந்து இன்சல்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி ஃபயர் வந்து வாட்டரை இன்சல்ட் பண்ணும். இப்போ ஃபயர் வந்து இன்சல்ட் பண்ணதுன்னா வாட்டர் எல்லாமே எவாபரேட் ஆயிரும், ஓவர் பாயில் ஆகி ஹீட் அதிகமாகி அந்த தண்ணியே இல்லாமல் போயிடும். அது மாதிரி இது நீங்கள் எந்த வித நோய்க்கும், எல்லா நோய்க்குமே நீங்கள் வந்து இதை வந்து டயக்னோசிஸுக்கும் கியூருக்கும் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். டயக்னோஸ் பர்பஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு இன்சல்டிங். இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டி சப்ஜுகேஷன் சைக்கிள் வந்து ஆன்டி சப்ஜுகேஷன் ஆர் ஆன்டி கண்ட்ரோலிங் சைக்கிள் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் ஆல் சைக்கிள். This type of treatment can be used for chronic diseases which needs to be thrown away. Anti-controlling cycle happens under the extraordinary condition. And normal condition wood controls the earth, wood penetrates the earth. But under extraordinary condition, earth anti-subjugate wood. For instance, soil of desert is hardened into such an extent that the tree cannot penetrate the earth and so it dies. இதுதான் நிறைய சாதாரணமாக இருக்கும்போது மண்ணை வந்து உள்ள போய் நிலத்துல வந்து உள்ள போய் பெனிட்ரேட் ஆகி உள்ள போய் நுழைஞ்சு வேர் விட்டுரும். ஆனால் இதே வந்து ரொம்ப சாயில் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே அது போயிடுச்சுன்னா என்ன ஆகும், ட்ரீ கேன் நாட் பெனிட்ரேட் த, ஸோ இட் இஸ் தி எர்த் வில் பி இன்சல்டிங் த வுட். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், ட்ரீ கேன் நாட் பெனிட்ரேட் த எர்த், ஸோ இட் டைஸ். அதனால மரம் செத்து போகும். Normally, fire subjugates the control metal. Fire melts the metal, but abnormal conditions, small fire flame will not melt the large amount of the metal. So fire will die. So நம்ம கொஞ்சமா இருந்தா பண்ணோம், இல்லைன்னா என்ன ஆகும், fire வந்து usually earth controls water, earth absorbs the water, but in an abnormal condition, if any flood comes, earth will not absorb the water. நிறைய தண்ணி வந்துச்சுன்னா நம்ம earth வந்து absorb பண்ணாது. Generally, metal controls water, it cuts the wood. But abnormal conditions, small knife will not cut that. So this is the way நமக்கு வந்து controlling insulting cycle நம்ம பார்க்கணும். As a rule, water controls fire, but sometimes fire anti-subjugate water. For instance, large fire evaporates small amount of water. This is what I was explaining you. So கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கொஞ்சமா இருந்தது, நம்ம fire நிறைய இருந்தது, தண்ணி வந்து boil ஆயிடும். இதுல வந்து என்ன வந்து இந்த சீக்வன்சஸ்னால நம்ம என்ன பண்ண முடியும், பாசிபிள் பேத்தாலஜிஸ், நோய் காரணிகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எலிமெண்ட் இன் எக்ஸஸ் ஓவர்ஆக்ட்ஸ் another overacting sequence. Element in deficiency insulted by another insulting sequence. Element in excess drains from mother. அம்மாட்ட இருந்து சக்தி எல்லாம் உருவிட்டு இருக்கும். அப்போ வந்து பேத்தாலஜி ஷெங்க் சைக்கிள்ல வரும். So amma கிட்ட இருந்து if it is very weak, we will get the energy from the mother. Element in deficiency fails to nourish the child. அதுவே வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா ஒரு எலிமெண்ட் வந்து அதோட சன்னை வந்து நல்லா நரிஷ் பண்ண முடியாது, சைல்டு நரிஷ் பண்ண முடியாது, அது சக்தி கொடுக்க முடியாது. அது பெத்தாலஜிக்கல் ஷெங்க் சைக்கிள். இதுதான் வந்து ஷெங்க் சைக்கிள்னால வரக்கூடிய நோய்கள், அல்லது நோய் காரணங்கள் தான் ஓவர் ஆக்டிவ் சைக்கிள்னால வரக்கூடியது. இது எல்லாமே வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இந்த 4-5 சைக்கிள்கான நமக்கு பலன். அதோட element characteristics and important season, sensory organ, other characteristics. Wood, eyes are the sensory organ. Fire, tongue is the sensory organ. Earth, mouth is the sensory organ. Metal, nose is the sensory organ. Dryness and sadness,
water. Here is the sensory organ. So 5 elements characteristics are there. This